ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொல்லி ஹில்ஸ் தான் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு ட்ரிப்பு சென்னையிலேருந்து 410 கிலோமீட்டர், 72 ஏர்பின் பென்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் போரூர் டோல்கேட்டை தாண்டியிருக்கோம். தாண்டிட்டு இப்போ வண்டி எடுத்துகிட்டு பழக்க ஆரம்பிச்சிட்டோம். எப்படி பார்த்தாலும் நைட்டு ஒரு 8 o'clock 9 o'clock ஆகிடும்னு நினைக்கிறாங்க. இப்போது நம்ம வந்து ஒரு 3 பிளாக்காக போடலான்னு இருக்கோம். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து போகிறது, அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு சண்டே சுற்றி பார்க்குறது. இப்போ சாட்டர்டே கிளம்புறோம், சாட்டர்டே மார்னிங்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 11:45 ஆகுது. நம்ம எப்படியும் நைட்டு 8 மணிக்கு தான் அங்கே போய் சேருவோம். அப்படி சேர்ந்து அங்கே போய் ரூமில் உட்காரத்துக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆகிடுங்க. நைட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு அந்த ஊரை சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் சண்டே நைட்டு ரிட்டர்னு, மண்டே மார்னிங் தான் இங்கே வந்துடுவோம். அதை வந்து வீடியோவாக போடுறோம், நடுவில் ஏதாவது சின்ன சின்ன கிளிப் கிடைச்சாலும் போடுறோம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிளாக் வேறு. இந்த கைட்லெஸ் போட்டு ஓட்டுறது வண்டி டிஃப்ரெண்டாக இருக்குங்க. ஏதோ வண்டி கண்ட்ரோல் வராத மாதிரியே இருக்கு ஃபீல். ஆனால் வண்டி நல்லா இருக்கு ஓட்ட. லாங்குக்கு தான் நம்ம R15 கரெக்டு. லோக்கலில் ஓட்டுறதுக்குன்னா வேலைக்கே ஆகாது. லாங்குக்கு மட்டும் தான் வேற லெவல் வண்டி. அதுவும் ஆஃப் ரோடிங்னா பையன் மாஸ்டர்னும் போல. என்னடா இது மாதிரி R15 யாரும் டேங்க் ஃபில் பண்ணியாச்சு நம்ம வீட்டுக்கிட்டே. டேங்க் வந்து ஃபில் பண்ணது எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 75 ரூபா ஆச்சுங்க. இப்போ நீங்கள் ட்ரைவில் என்ன ஃபில் பண்ண எதுன்னு தெரியல. டேங்க் ஏன் நான் ஃபில் பண்ணேன் 75 தான் காட்டுது. 2 டைம் ஃபில் பண்ண வண்டி இருக்கிறது வந்து 75 காட்டுது. போயிட்டு வந்தோடனே டேக்ஸ் சர்வீஸ் போடணும். இப்போ 6,500 6,450 கிலோமீட்டர் போயிட்டு வந்து டேக்ஸ் சர்வீஸ் போட்டோம் அப்படின்னா ட்ரெயின் வரதுக்குள்ள ஒரு 7,500 7,600 BMW கார் வரும். கார்னார் தான் மாசம் பைக்குக்கே நம்ம விட்டுறோம். கார்னார் தான் ஃப்ரெண்டு ஒருத்தனை இங்கே பிக்கப் பண்ணியாச்சு. பிக்கப் பண்ணிட்டு வண்டி எந்த பெட்ரோல் பங்க் பண்ணுறோம் சொல்லியிருந்தான். ஏதாவது போகிற வழியில் ஏதாவது பெட்ரோல் பங்க் பண்ணி பாட்டு அப்படியே பெட்ரோல் வச்சுட்டு போயிடலாம். நான் வண்டி மட்டும் டேங்க் ஃபில் பண்ணோம். இந்த வண்டி எல்லாம் டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. வீடியோ எப்படி வருது, என்ன வருது, ஸ்டேபிளா இருக்கா, குவாலிட்டியா இருக்கா, ஆடியோ எப்படி வருது, எந்த பெருமாந்திரமும் தெரியல. ஏதோ வந்து அப்லோட் பண்றேன், இல்லைன்னா விட்டுறேன். பாருங்க பைபாஸ்ல வண்டி ஓட்டுறவங்க மட்டும் இண்டிகேட்டர் போட்டு மாறுங்க. போட்டு ஏதாவது போட்டு அங்கே போனீங்கன்னா இப்படி இண்டிகேட்டர் போட்டு அவ்வளோ பின்னாடி வரவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி சிசி டிவி ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா 200cc தூக்கி சாப்பிடுவோம். அந்த சரி, நான் பெட்ரோல் பங்க் போயிட்டு மெயின்டைன் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா மொத்தம் 4 வண்டி போறோங்க. நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 3 R15, ஒரு பல்சர் 125cc. அதுதான் போகுமா அவன் ஓனர் பயந்துகிட்டே இருக்கான். போயிருந்தான்னு சொல்லியிருக்கோம். நேற்று இன்ஜினியர்லாம் பக்காவா மாத்தியாச்சு. அதுக்குள்ள ஃப்ரெண்ட்ல போயிட்டானுங்க. சரி ஓவர் பண்ணி பிடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படியானாலும் வீட்டுக்கு போனா அசிங்கமா கேள்வி கேட்பானுங்க. என்ன வண்டி ஸ்லோவா ஓட்டச்சுன்னா வீடியோ எடுத்து எங்க வீடியோ காட்டுறியா, எவ்வளோ ஸ்பீடா ஓட்டி அப்படின்னு. அதுக்குள்ள போயிட்டானுங்க. அதே காணா சரி. நாங்க பாத்தீங்கன்னா 8 பேரு, 4 வண்டி. பைக்குக்கு ரொம்ப கஷ்டம். பின்னாடி உட்கார்றவங்க இதை கேட்டாதான் தெரியும். அது இல்லாம நானா எங்க அம்மாவை நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன், ஏன்னா பின்னாடி உட்கார இது பண்றேன்ட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கே கஷ்டமா இங்க ஒரு வண்டி போட்டு அதுக்கப்புறம் அங்க ஒரு ஆரம்பிச்சு மாஸ் பண்ணாங்க. சரியான வண்டி. ஆஹா, யமகாவை புகழ்ந்துகிட்டே இருக்கலாம். பைக்ல
வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கா என்னன்னு சொல்லிட்டு. வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா என்னன்னு தெரியல, அதுதான் எனக்கு பெரிய டவுட்டா இருக்கு. ஏன்னா க்ளவுஸ் போட்டதுனால இது கட்சியூர் வாங்குறது. வாங்கடா இங்க ஒரு கல்ச்சர் 125cc. அப்புறம் V3 ஆளை காணா. V3 எங்க இருக்கு? V3 போயிட்டானா என்னன்னு தெரியல. V3 2 V4, இன்னொன்று வந்து பல்சர் 125. அதுல ஒரு V4 நம்மளுது, இன்னொன்று ஃப்ரெண்டு. பஞ்சர் போடுங்க. இங்க போட்டு பாருங்க, அது ஒரு V3ங்க. நம்ம ஃப்ரெண்டு தான் அந்த காட்டுவோம். வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு, ஆனால் ஆடியோ தான் எப்படி வரும்ன்றது தெரியல. ஆடியோ நல்லா வரும்னு நினைக்கிறேன். மைக்கு, அதுக்கப்புறம் கேமரா மவுண்ட்டு அதெல்லாம் வாங்கியிருக்கோம். சரி கேமரா தான் வாங்கலான்னு பார்த்தோம். சரி கேமரா போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஃபோன்லேயே கேமரா நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தானே ஃபோன்லேயே வீடியோ எடுப்போம். ஏன்னா வந்து சார்ஜ் தான் நிற்காது ஃபோனில். இப்போ வேற ஃபுல் ஹெச்டி தான் ஷூட் பண்ணுறோம். ஓகேனா சுத்தமாக நிற்காது. அதனால ஃபுல் ஹெச்டி தான் ஷூட் பண்ணுறோம். அந்த V3 போய் பாருங்க. நம்ம ஃப்ரெண்டு தான் V3. போலாமாடா? போலாமா? பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கடை தருதில்ல, அங்கே வந்து நம்ம ஜூஸ் குடிச்சிட்டு நம்ம கூட வந்த ஒரு 4 பேர் காணோம், 8 பேர் ஆளை காணோம், ஒரு 6 பேர் ஆளை காணோம். 3 பைக்கு பின்னாடி வந்துட்டுருக்காங்க. அது வரைக்கும் போயிட்டு பார்க்கில் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குக்கு போய்ட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரேடியாக நம்ம விழுப்புரம் வந்து சேர்ந்தாச்சு. இந்த ஊரை மறக்கவே முடியாதுங்க, வேறு லெவல் மெமரி. நாங்கள் ஆல்ரெடி ஒரு வாட்டி வந்திருக்கோம், ஆனால் அது செம மெமரி. மறுபடியும் இதோட 2வது வாட்டி வரேன் விழுப்புரத்துக்கு. விழுப்புரம் சூப்பர் ஊர். மெயின்லனா செம்மையாக இருக்கும், உள்ளே போக போக கொஞ்சம் கிராமமாக இருக்குங்க. சரியான ஊர். இப்போ அப்படியே விழுப்புரத்தில் ஏதாவது சாப்பாடு கடை பார்த்துட்டு மதியம் சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. அங்கே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. இங்கே தான் நாங்கள் விழுப்புரத்துக்கு போனாலும் இந்த ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம். அதனால் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடலாம். அபே இங்கே பாரா. கையே மடக்க முடியலடா. இங்கே பாருடா, கை செம்மையாக வலிக்குதுடா. அந்த பனி காது எல்லாமே அடைக்குது தான், கை சுத்தமாக மடக்க முடியலடா. உனக்குடா? ஆனால் வந்து செம்ம அட்வென்ச்சரில் சரியான. ஐயோ எனக்குடா பீதி கிளம்பிட்டு இருந்துச்சு. இங்கே க்ளவுஸ் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். கை க்ளவுஸ் இருக்கனால ஓரளவுக்கு ஓகேவா இருக்குது. இதோ இங்கே பாரு, இங்கேனா எனக்கு இந்த இடம்னா செம வலி. நைட்டு வேறு சாப்பிடல, அதுக்கு மேலே இருக்குது இன்னும். சரியான வலிடா. உள்ள பார்க்கிங் இருக்கா, அதுக்கே பெரிய விஷயம்.